ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா ரேவதி அழைச்சிட்டு வீட்டுக்கு வரவும் அப்போ டாக்டர் சொல்லி விட்றாங்க, நீங்கள் எந்த அளவுக்கு ரேவதியை கவனமாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு ரேவதி சீக்கிரமாகவே பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வரும். அவங்கக்கிட்ட நீங்கள் ரொம்பவே அன்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகத்தில் வர மாதிரிக்கு அந்த மாதிரிக்கெலாம் நீங்கள் அடிக்கடி அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் நல்லாவே ரேவதியை கவனிச்சுக்கிடுது அப்படின்னு சொல்லவும் அப்போ சாமுண்டீஸ்வரி என் பொண்ணுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா ஓஹோ இந்த அளவுக்கு ரேவதியை பழசெல்லாம் ஞாபகத்தில் படுத்துறதுக்காக இந்த கார்த்திக் என்னனாலும் பண்ணுவானா, நான் எதுக்காக இருக்கிறேன் அப்படி விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லி சந்திரகலா நினைக்கவும் அடுத்தது ரேவதியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அப்போ பார்த்தோம்னா ரேவதிக்கு சாப்பாடு கொடுக்கவும் ரேவதி சாப்பிட மாட்டேன்ட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, அந்த சாப்பாடு என்கிட்ட கொடுங்க, நானே ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கவும் ஆனால் கார்த்தி அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரிக்கு அவங்கள கவனிச்சுக்கிட்டு ரேவதிக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடுதாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சாமுண்டீஸ்வரி அப்படியே கண் கலங்கிட்டு அவங்க கண்ணில் உள்ள கண்ணீரை அவங்க தொடச்சிட்டு இருக்கவும் அப்போ ராஜராஜன் சொல்கிறாங்க, பாரு சந்திரா, பாரு சாமுண்டீஸ்வரி, பாரு எந்த அளவுக்கு மாப்பிள்ளை ரேவதியை கவனிச்சுக்கிட்டாரு பாரு. உண்மையிலே சொல்ல போனாக்கி இதை பார்க்கும்போது எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனாலும் மாப்பிள்ளை எந்த அளவுக்கு ரேவதியை கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பார், அதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன பண்ணுறதுக்கு, நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்கன்னு சொல்லி நினச்சோம். ஆனால் கடைசியில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கவும் இப்போ சந்திரகலா சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி தான், அவன் வீட்டை விட்டு போக போகிறான், அவனுக்காக நீங்கள் இந்த மாதிரிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கவும் என்ன சந்திரா நீ பேசிகிட்டு இருக்கிற, இந்த மாதிரிக்கு நிலைமையில கூட உன்னால் எப்படி இப்படிலாம் பேச முடியுது, பாரு ரேவதிக்கு சாப்பாடு நம்ம கொடுத்தா அவள் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சா, ஆனால் மாப்பிள்ளையை பாரு எவ்வளோ பக்குவமாக ரேவதிக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்தும் கூடவா உனக்கு கொஞ்சம் கூட மனசை மாறவே மாட்டேங்குது, ஏன் தான் இந்த மாதிரிக்கு நீ வன்மத்தோடு இருக்கியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ சாமுண்டீஸ்வரி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. என்னக்கா நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் எதுவுமே பேசாமல் இருக்கிற அப்படிங்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி எங்கள் பாரு சந்திரா, இப்போ நான் எதுவும் பேசக்கூடிய நிலைமையில இல்லை, என் பொண்ணோட நிலைமையை பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கண் கலங்கிட்டு போகவும் இதை பார்த்துட்டு இருக்கிற சந்திரகலா என்னெல்லாம் கஷ்டப்படுத்துனா, இவளுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும், இவனை சும்மா விட்டுருவேனா என்ன, அந்த கார்த்தி இதை வச்சே நான் வீட்டை விட்டு துரத்தி விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா ரோஹிணி அவங்க மயில் வாங்கினத்துல சொல்கிறாங்க, அங்கே பாருங்க, அதாவது வெட்டிங் டேயை எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, ரேவதிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலமை வரும்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. ரேவதி சொல்ல போனாக்கி வெட்டிங் டேக்கு அவள் கார்த்திக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பைக்கை எந்த அளவுக்கு அவள் ஆசைப்பட்டு எல்லாம் வாங்கினான்னு எனக்கு தெரியும், ஆனால் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே பார்த்தோம்னா அவங்க பைக்கு அவங்க ஆர்டர் பண்ணாங்களா, அந்த மேனேஜர் பைக்கை எடுத்துகிட்டு கொண்டுட்டு வராங்க. வந்ததுமே ரேவதி மேடம் எங்கே, அவங்கக்கிட்ட அந்த பைக்கு சாவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே ரோஹிணி அவங்க வரவும் அப்போ கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, இவர்கிட்ட தான் பைக்கு ரெடி பண்ண சொன்னா ரேவதி, இப்போ அவங்க பைக்கை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க, அவள் எவ்வளோ ஆசையோட இந்த பைக்கில் நீங்களும் அவளும் போகணுன்னு சொல்லி எவ்வளோ ஆசையோடு அவள் இருந்தால் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமோ அடுத்தது ரோஹிணி அந்த சாவியை வாங்குறாங்க. சரி நீங்கள் போங்க, நான் என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்து அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா அந்த பைக்கை பார்த்துக்கிட்டு கார்த்தி அவங்க நினைக்கிறாங்க, ரேவதி நம்மளுக்காக எவ்வளோ ஆசையோடு வாங்கியிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ மயில் வாங்கணும்னு சொல்கிறாங்க, பாரு சகல பாரு எவ்வளோ ஆசையோடு நீயும் சரி ரேவதியும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளோ சந்தோஷத்தோடு வாழணும்னு சொல்லிக்கிட்டு ரெண்டு பேருமே இப்படி இருந்தீங்க, ஆனால் கடைசியில் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுட்ட, உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன்னா அந்த பைக்கையே ரெடி பண்ணணும், அதே மாதிரிக்கு அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீ வீடு கட்டிட்டு இருக்கிற, ஆனால் கடைசியில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவும் இப்போ சந்திரகலா ஆமாம் இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லி பைக் வாங்க போய் தான் நம்ம ரேவதிக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை வந்திருக்குது, ஆக மொத்தத்தில் நம்ம ரேவதிக்கு நடந்ததுக்கு இவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மயில்வாகன் என்ன சின்னத்தை நீங்கள் இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் எப்போவுமே கார்த்தி பற்றி உங்களுக்கு நல்ல எண்ணமே வராது அப்படிங்கும்போது எங்கேருந்து வர்றதுக்கு, ஆமாம் இவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தானே ரேவதி பைக் வாங்குறதுக்காக போனால், அதனால தானே ரேவதிக்கு இப்படி ஒரு நிலைமை, அவள் போகாமல் மட்டும் இருந்தாக்கி அவளுக்கு இந்த நிலைமையே வந்திருக்காது, அப்போ ஆக மொத்தத்தில் இவன் தானே காரணம் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி இங்கே பாருங்க நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது ஆமாம் நான் எதை சொன்னாலும் சரிதான், உடனே என் வாயை அடைக்கிற மாதிரிக்கு எல்லாரும் வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எக்கடு கட்டும் போங்க, ஆக மொத்தத்தில் இவனால் பாதிக்கப்பட்டது ரேவதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா
சந்திரகலா திட்டிட்டு போகவும் அப்போ வந்து ராஜராஜன் வந்து சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க இவ சொல்றதை நினைச்சு கவலைப்படாதீங்க, இவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, இவளுக்கு எதுல வந்து உங்களை திட்டலாம்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிட்டு இருக்கிறா, இவெல்லாம் திருந்தக்கூடிய ஜென்மமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது ரோகிணி பார்த்தோம்னா அந்த சாவியை அவங்க கார்த்திகிட்ட கொண்டு கொடுக்குறாங்க. ரேவதி ஆசாசியா உங்களுக்காக வாங்கின பைக்கு இந்தாங்க, அந்த சாவி இந்தாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திகிட்ட கொண்டு கொடுக்கவும் அடுத்தது கார்த்தி பார்த்தோம்னா அந்த சாவி எடுத்துட்டு வந்து நேரா ரேவதி கிட்ட காட்டுறாங்க. ரேவதி எனக்காக தான் நம்ம நீ வந்து பைக் வாங்க போய் உனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு பாரு, நீ ஆசைப்பட்டபடியே அவங்க இந்த பைக்கு கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனா நீ என்னெல்லாம் நினைச்சு ஆசைப்பட்டிருப்ப, ஆனா எதுவுமே நடக்காம போச்சுத அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து இந்த சாவியை அவங்க ரேவதி கையில கொடுக்கவும் ரேவதி அந்த சாவியை அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்திக் வந்து ஏதோ ஃபோன் வர மாதிரி இருக்கவும் உடனே வந்து கார்த்திக் ஃபோன் பேசுகிறதுக்காக அவங்க வெளியே வரவும் அப்போ வந்து அவங்க சந்திரகலா ரேவதி கிட்ட வராங்க. வந்ததுமே ஆமாம் சாவியை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறியா, உனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிக்கிட்டு அந்த கார்த்திக் என்னனாலும் பண்ணுவான், ஆனால் நான் விட்டுருவேனா என்ன, உனக்கு பழச ஞாபகத்தில் வர்றதுக்கு நான் விடவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் பாரு இனிமேல் என்ன பண்ணலாம் பண்ணுறேன் பாரு, என்கிட்ட வசமாக நீ மாட்டிக்கிட்டேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா இப்படி ரேவதியை போட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்கவும் ரேவதி எதுவுமே புரியாமல் அப்படியே அந்த சாவி வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கவும் அப்போ உடனே சந்திரகலா வந்து சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்னெல்லாம் என்ன பேசுனேன் பார்த்தியா, இன்னைக்கு உன்னோட நிலைமையை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ கார்த்தி அங்கே வந்துருந்தாங்க. வந்ததுமே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் ஒன்றும் பண்ணலை, நான் ரேவதிகிட்ட வந்து பார்க்கறதுக்காக வந்தேன், ரேவதிக்கு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகப்படுத்த சொன்னாங்களா, அதனால தான் அவளுக்கு பழைய விஷயத்தெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீங்கள் எதுவும் பேச வேண்டாம், நீங்கள் பேசாமல் இருந்தாலே போகிறோம், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு கார்த்தி வந்து சந்திரகலா போட்டு திட்டவும் இங்கே பாரு என்ன இருந்தாலும் சரிதான், அவள் எங்கள் அக்கா பொண்ணாக்கும் அப்படிங்கும்போது ஆமாம் நீங்கள் ரேவதி கிட்ட எப்படிலாம் பாசமாக இருந்தீங்கன்னா எனக்கு தெரியுமா, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கும்போது அப்போ உடனே சந்திரகலா வந்து நேராக சாம்பிடி சிரிக்கிட்ட வராங்க. பாத்தியாக்கா நான் வந்து ரேவதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தலான்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், ஆனால் அந்த கார்த்தி என்னன்னா என்ன அங்கேருந்து போக சொல்லி விரட்டி விட்டுட்டா அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்பிடி சிரி வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு சந்திரா என்கிட்ட எதுவுமே பேசாத, நான் இப்போ எதுவும் பேசக்கூடிய நிலைமையில இல்லை, எப்படியாவது என் பொண்ணு பழைய நிலைமைக்கு வந்துடணும்னு அதை மட்டும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து அவங்க பார்க்குறாங்க. அப்போ வந்து சந்திரகலா கிட்ட நம்ம ரேவதியை எப்படியாவது வந்து அதாவது சந்திரகலா ரேவதி கிட்ட எதுவுமே பேசக்கூடாது, ஏன்னா அவள் சும்மா இருக்க மாட்டா, ஏதாவது பிரச்சனை பண்ணுறதுக்கோ இல்லைன்னா ரேவதிக்கு அவளால் கண்டிப்பாக ஆபத்து வரும், அதனால நம்ம இங்கே பார்த்தோம்னா ஏதாவது வந்து அவளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னா அவளை இந்த விரும்புக்குள்ளே வரவிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி வந்து நினைக்கிறாங்க. ஆனாலும் சந்திரகலா வந்து ரேவதியை எப்படியாவது பழி வாங்கணும், அவள் திரும்பவும் வந்து பழசெல்லாம் அவளுக்கு ஞாபகத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சந்திரகலா ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதனால வந்து கார்த்தி ரேவதியை சந்திரகலாட்ட இருந்து எப்படிலாம் காப்பாற்ற போறாங்க, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்.